இன்றைக்கி நம்ம சேனலுக்காக நம்ம பார்க்க போகிற கோவில் என்னென்னா திருவலிதாயம். இந்த கோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க அற்புதமான ஆலயத்தில் வலிதாயநாதர் வல்லீஸ்வரர் என்ற பெயரிலும் இறைவனும் தாயம்மை என்ற பெயரில் இறைவியும் அருள்பாலிக்கிறாங்க. இந்த ஆலயம் குரு பகவானின் பரிகார தலங்களில் ஒன்றாக கருதப்படுது. ஏன்னா இங்கு குரு பகவான் வந்து தங்கி இருந்து சிவபெருமானை வழிபட்டு இதற்கு பேர் பெற்றுள்ளார். வியாழ பகவான் எனப்படும் குரு தன்னுடைய சகோதரரின் மனைவி மேனகியின் சாபத்தால் பெரும் பாதிப்பை சந்தித்தார்னு வரலாறு சொல்லுதுங்க. அதிலிருந்து விடுபடுறதுக்காக வழி தெரியாமல் தவிச்சிருந்தவங்க சிவபெருமானை வந்து வழிபட்டாங்க. திருவலிதாயம் பாடி திருவல்லீஸ்வரர் கோவில் சம்பந்தர் பாடல் பெற்ற ஒரு சிவன் கோயிலாக விளங்குது. இங்கே பரத்வாஜ முனிவர் கருங்குருவியா வந்து வழிபட்டதால் இப்பகுதி திருவலிதாயம் என்றும் இறைவன் வலிதாயநாதர் என்றும் அழைக்கப்படுறாங்க. இங்கே கருங்குருவினா வலியன், அதாவது வலிமையானவங்கன்னு பேர். இக்கோயில் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. மேலும் 3 பிரகாரங்கள் மற்றும் பல மண்டபங்கள் உள்ளன. கோவில் உள்ள நுழைஞ்சதும் கொடிமரமும் இடது பக்கம் புறாக்கள் சத்தமும் மனதுக்கு ரொம்ப அமைதி ததும்பும் ஒரு காட்சியாக அமைஞ்சிருக்கு. இக்கோவிலோட தல விருட்ச மரம் பாதிரி மற்றும் கொன்றை மரங்கள் இந்த கோயிலோட தல விருட்சங்களாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கோயிலோட தீர்த்தம் பரத்வாத தீர்த்தமாக இருக்குது. இந்நீர் இனிப்பு சுவையாக இருக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க. மாமரம், கொய்யா, தென்னை மற்றும் முருங்கை இது போன்ற இன்னும் சில மரம் செடிகளும் கண்ணுக்கு குளிர்ச்சியை தர்றதா இருக்கு. சூரியன், பாலமுருகன், விநாயகர், தக்ஷணாமூர்த்தி, சோமாஸ்கந்தர், பிரதான கணபதி, வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி, எதிரில் மகாவிஷ்ணு அழகாக காட்சி தராங்க. நவராத்திரி விழா போது கொலு சிறப்பாக அமைக்கப்படுது. சிவன் திருவல்லீஸ்வரராகவும் அவரது துணைவியார் பார்வதி ஜெகந்தாபியாகவும் காட்சி தராங்க. குருஸ்தலங்க இது. வியாழக்கிழமையில் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வராங்க. பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் மகா சிவராத்திரி கோயிலில் கொண்டாடப்படுற முக்கிய பண்டிகையில் ஒன்றா இருக்குது. தமிழ் மாதமான சித்திரையில் நடைபெறும் பிரம்மோற்சவம் கோயிலில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான திருவிழாவாகவும் இருக்குது. நாம் எல்லாருமே கடவுளோட ஆசீர்வாதத்தை பெற இக்கோயிலுக்கு வந்து அவரோட அருளையும் பெறுவோம். அது மட்டும் இல்லைங்க, சிவன் ரொம்ப அழகாக அற்புதமாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. கோயிலை சுற்றி கோயிலோட தல வரலாறும் அதற்கான பரிகாரங்களும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து சுவாமிகளை பற்றிய மந்திரங்களும் அதோட பலகையில் அழகாக எழுதி சொல்லியிருக்காங்க. நம்மளோட டைமுக்கு ஏற்ற மாதிரி அமைதியாக உட்காந்து நிம்மதியாக அந்த ஸ்தோத்திரத்திலெல்லாம் நல்லபடியாக படித்தா மனசுக்கு அமைதியும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று இருப்பாங்கன்னு இந்த கோயிலோட தல வரலாறு கூறுது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.